Praise the Lord. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் பேறு பெற்றவர்கள். நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள் இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya. ஆமென். ஆமென். லைஃப் டிராவல் வித் ஜே என்ற நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நாங்கள் வரவேற்கிறோம். வாழ்த்துகிறோம். நிச்சயமாக உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம். ஏன்னா இது எங்களுடைய லைஃப் ஜேர்னி, தேவன் எங்களோடு கூட இருந்து செய்த காரியங்கள். ஆண்டவர் எங்க கூட இருக்கிறாருன்றது தெரியாத போது கூட ஆண்டவர் எப்படி எங்க கூட இருந்தார், ஆண்டவரை நாங்கள் எப்படி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் வர வர அவரை எப்படியாக நாங்கள் புரிந்து கொண்டோம் எல்லா வித ஜேர்னியையும் உங்க கூட ஷேர் பண்ணணுன்றதுல நாங்கள் விரும்புகிறோம். நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிரயோஜனமாக, இன்னும் அதிலிருந்து நீங்க மேலோங்கி வாழ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஸோ லாஸ்ட் வீக்ல என்ன பேசணும், எப்படி நாம் திருமணத்தில், அதாவது ஒரு கர்ப்பத்தின் கனி எவ்வளவு விசேஷமானது தேவனிடத்திலிருந்து வர்றதற்கு, அதற்கு தேவன் எப்படி கணவன் மனைவியை முன்குறிக்கிறார், நம்ம எங்கே பிறக்கணும், எப்படி பிறக்கணும், when to born, how to born அப்படின்றத அவர் முன்குறித்து அறிந்தார். அந்த குழந்தை நம்மக்கிட்ட இருந்து வரும்பொழுது எப்படி வருது, அந்த குழந்தைனா தேவனை அறிந்து அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தையை நம்ம எப்படியாக நம்ம ரிசீவ் பண்ணணும், அது ஒரு ப்ரெஷியஸான பொக்கிஷம். அதற்காக நம்ம சில காரியங்களை நாம் ஜெபம் செய்யணும். ஸோ நம்ம பிறப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால அடுத்தது நம்ம திருமண வாழ்க்கை அப்படின்றது போகாமல் நம்மளுடைய குழந்தையோட, நம்ம குழந்தை எப்படி பிறந்தா எப்படி வளர்ந்தா அந்த காரியங்களை பேசுவோம். சாரி, வளர்ந்ததில்லை, நம் பிறப்பை பற்றி சொல்லுவோம். நிச்சயம் அந்த மாதிரி சூழ்நிலையில் போயிட்டுருக்கவங்களுக்கு இட் வில் பி பிளஸ்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். சரி, இப்போ நமக்கு எப்போ திருமணம் நடந்தது? 13/6/2003. பார்த்தீங்களா எவ்வளோ சவுண்டு எவ்வளோ யோசிச்சு சொல்கிறாங்கன்ட்டு. இதுதான் எதையுமே சடன்லி நம்ம கேட்கக்குள்ள அதை தெரிஞ்சு பேசினாலும் கொஞ்சம் அதை நிதானிச்சு பேசணும் இல்லையா? அதனால ஏன்னா இப்போ 2003ங்கிறத நான் ஈஸியா 2023ன்னு சொல்லிடலாம். ஏன்னா அது வந்துடும். அதனால தான் நம்ம அதை கொஞ்சம் நிதானிச்சு பேசணும். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எந்த வார்த்தையை எப்போ யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் நிதானித்து ஆண்டவர் ஆவியானவர் துணையோடு நிதானமா பேசணும் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே அது ஆசீர்வாதமா இருக்கும். நிதானமா சொல்லியிருக்கீங்க கல்யாணனால. ஆமாம், எங்களுடைய திருமணம் 13/6/2003 நடந்துச்சு. ஸோ எங்களோட திருமணம் எப்படி நடந்துச்சு, எந்த சூழ்நிலையில நடந்துச்சு, எத்தனை நாள்ல நடந்துச்சு அப்படின்றது ஒரு பெரிய இதாக பார்க்கலாம். ஆனால் இந்த நாளில் எங்கள் மகளின் பிறப்பு எப்படியாய் இருந்ததுன்றதை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண தான் விரும்புகிறோம். ஸோ இப்படி எங்களுக்கு திருமணம் ஆகுது. என்னுடைய கணவர் இஸ் அ ஆர்மி பர்சன். ஸோ திருமணம் ஆகுது. 1 வீக்கில் எகெயின் அவங்க திரும்பவுமாக தங்களுடைய வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. சரி, ஒரு மிலிட்ரிக்காரரை கல்யாணம் பண்ணிட்டோம், அடுத்து நம்ம கூட்டிகிட்டு போவார், ஊரெல்லாம் சுற்றி காமிப்பார், நம்ம நார்த் சைடு அப்படியெல்லாம் போய் இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் திடீர்னு எங்கள் வீட்டுக்காரர் நான் ஹோம் ஸ்டேஷன் கேட்டு வரேன். எனக்கு அந்த வேர்டெல்லாம் தெரியாது. ஏன்னா ஹோம் ஸ்டேஷனா, சரி எங்கேயோ கேட்டு வர போகிறாரு போல், ஆக மொத்தம் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது 2004 ஜூன் அந்த டைமில் சொல்கிறாங்க, இல்லை நான் கேட்டு வரேன், நினைக்கும் எனக்கு சென்னையாக இருக்கும். என்னடா சென்னையா, நம்ம அங்கிட்டெல்லாம் போகலான்னு நினச்சா இவர் என்னடா சென்னைன்னு, சரி பரவாயில்ல சென்னைக்கு போவோம். திடீர்னு இல்லை எனக்கு சென்னை இல்லை விருதுநகர் அப்படின்னு சொன்னாங்க. விருதுநகரா, அப்படி ஒரு ஊர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குதா அப்படின்ற அளவுக்கு தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த ஊரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்போ நான் விருதுநகர்னு சொல்லி இது பண்ணும்போது எல்லாரும் சொன்னாங்க, ஆமாம் ஒரு பாட்டு கூட இருக்குது, விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாங்க. சரி எப்படி இருக்கோ எது இருக்கோ இல்லைங்க, மதுரை தாண்டி அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் போனோம். டோட்டலாக கோயம்புத்தூரில் இருந்த கிளைமேட்டுக்கும் விருதுநகர்ன்ற ஊரில் இருந்த கிளைமேட்டுக்கும் சுத்தமாக டிஃப்ரெண்ட்டு. எந்நேரமும் மிளகாவோட வாசனை. நீங்கள் காலையில் அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சா கூட அந்த மிளகாவோட ஸ்மெல், அப்புறம் என்னதுங்க அந்த எண்ணெய்,
கடல் எண்ணெய் எடுக்கிற ஸ்மெல் நல்லா இருக்கும். ஆனால் நல்ல அமைதியான ஊர். இட்ஸ் அ ட்ரை பிளேஸ் தான், ஆனாலும் இட் குட். எனிஹவ் காட் சூஸ் தட் பிளேஸ். அந்த இடத்த தான் தேவன் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தூங்குவதற்கான இடமாக அங்கே இது பண்ணார். ஸோ அங்கே நடந்தது இதெல்லாம் வந்துட்டு வென் வி ட்ராவல் அந்த இதில் பேசுகிறோம். இன்றைக்கி வந்துட்டு ஸோ 2004 நாங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படியே போயிட்டுருக்கு 6 மாதங்கள். 2004 ஆகஸ்டில் வீடு பார்க்குறாங்க, போகிறோம். நல்லபடியாக போயிட்டே இருக்குது. திருப்பி அங்கே ஒரு வீட்டிலேருந்து திருப்பி அகெயின் நாங்கள் ஷிஃப்ட் ஆகுறோம். டிசம்பர் நினைக்கிறேன் இல்லையா? டிசம்பரில் திருப்பி ஒரு 3 மாத இடைவெளியிலே ஒரு வீட்டுக்கு போகிறோம். டோட்டலி சொல்லப்போனால் இட் இஸ் அ பிளெஸ்ஸட் ஹவுஸ். நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் அங்கே குடியிருந்த அவங்க ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன். அவங்க பாஸ்கர் அண்ணா, அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் நாங்கள் தேவனை, இந்த நேரத்தில் அவங்கள நாங்கள் நினைவு கூறுகிறோம். இப்படி எங்கள் வாழ்க்கை தொடங்குது. ஆகஸ்ட் ஒரு மேலேயா ஜூலையில் நான் கன்சீவ் ஆகுறேன். 2005 ஜூலையில். எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம். அதே சமயம் நான் படிச்சுட்டு இருந்த ஸ்டடீஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. 2006 இல்லையா, 2006 ஜான்வரி செகண்ட் வீக் இதுக்கு வர சொன்னாங்க. இப்போ 6th மந்த் முடிஞ்சு 7th மந்தோட ஸ்டார்டிங் அந்த டைமில் போனும்போது காமிச்சாங்க. அப்போ தான் பாருங்கள் உங்கள் பேபியோட தலை பாருங்கள், கால் பாருங்கள், எல்லாம் காமிச்சாங்க. இட்ஸ் குட், எல்லாமே நல்லா இருக்குன்னு நாங்கள் வந்துட்டோம். எல்லாம் நல்லா இருக்கும். அப்பாடா நம்ம கையில் இன்னும் 3 மாதங்கள் தான். ஏன்னா 6 months வந்துடுச்சு. ஸோ ஜூன் மாதம் நம்ம கையில் ஒரு குழந்தை இருக்கும். இந்த கல்யாண நாளை மேபி நம்ம குழந்தையோட கொண்டாடுவோம், அடுத்த திருமண நாள் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு இடி போல் ஜனவரி 30 காலையில் திடீர்னு எனக்கு ஸ்டார்ட்ஸ் ப்ளீடிங். அப்போ அவங்க லோக்கலில் இருக்கிற டாக்டர்ஸ்கிட்ட போகும்போது இட்ஸ் இல்லை யூட்ரஸ் சர்விக்ஸ் லூசன் ஆயிடுச்சு, ஆனால் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. பார்க்கலாம், படுத்துருக்கிற சில டைம் அந்த ப்ளீடிங் தானாக ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இன்னும் வேர்ஸ் ஆகி ரொம்ப இதானோன்னா நாங்கள் மதுரையில் தான் செக்கப் போயிட்டுருந்தோம். ஸோ வி வென்ட் ஃபார் செக்கப் டு மதுரை. இப்போ மதுரையில் போய் பார்க்கும்போது அவங்க ஏன் உங்களுக்கு தெரியலையா, அது முன்னாடி ஏதாவது சிம்டம்ஸ் காமிச்சிருக்குமே. நாங்கள் இல்லை எனக்கு தெரியல, எனக்கு ப்ளீடிங் ஒன்று தான் தெரிஞ்சு 2 நாளாக மியூசின் மாதிரி இருந்துச்சு, பட் எனக்கு தெரியல. அது இல்லை, டோட்டலாக சர்விக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இது ஓப்பனாக இருக்கனால நம்ம என்னதான் சரி 7th month 6th ஸ்டார்ட் முடிகிற ஸ்டேஜ் அந்த டைமில் நம்ம குழந்தைய காப்பாற்றலான்ட்டு ட்ரை பண்ணாலும் திடீர்னு முடியாத சூழ்நிலை ஆகும்போது யூட்ரஸும் டேமேஜ் ஆயிரும். ஸோ வேறு வழியே இல்லை, வி வாண்ட் டு அபார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்கிறாங்க. நிச்சயமாக உடஞ்சி போயிட்டேன். ஆனால் ஒன்றே ஒன்று, அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் பிளெஸிங் டிவியோட சோதனை ஓட்டம், அது அங்கே மட்டும்தான் அந்த டைமில் நான் போட்டுட்டு இருந்தாங்க. தொடங்கிட்டேன். விருதுநகர்லேருந்து தான் அவங்க ஊழியத்தை இது பண்ணனால விருதுநகரோடைய அந்த கேபிள் டிவி அந்த த்ரூ அதில் சோதனை ஓட்டம்னு வந்துட்டுருக்கு. காலைகளில் ஸ்தோத்திர பலிகள், அந்த அவங்க ஆராதனை வேலை, நிறைய விஷயங்கள் இது பேசிகிட்டு இருக்கோம். அந்த டைமில் அந்த நாளில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறதுக்கு அந்த டைமில் எனக்கு நல்ல நபர் இருக்க எஸ்ரா சர்க்குணம், எங்கள் திருச்சியை சேர்ந்த ஐயா தான். அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, நீ பலப்படு, திடன்கொள், உன் துக்கத்தை சந்தோஷமாக நான் மாற்றுவேன், துக்கத்தின் பாதையில் நீங்கள் போகலாம், கலங்காதீங்க அப்படின்றாரு. ஏடா துக்கத்தின் பாதைன்றாரு, நீங்கள் இழந்து போனது மீண்டும் மீட்டெடுப்பீங்க அப்படிங்கும்போது எனக்கு ஏதோ ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. சரி அப்பா, வாட் எவர் ஹேப்பன்ஸ் காட் வில் ப்ரொடெக்ட் மீ அப்படின்ற ஒரு தைரியத்தோடு நாங்கள் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஹாஸ்பிட்டல் போகும்போது இல்லை, இட்ஸ் டோட்டலி ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ
கருவை வெளிதான் எடுத்தாகணுன்ட்டு அவங்க டாக்டர்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ எங்கள் அம்மா அப்பா எல்லாம் இது பண்ணும்போது குழந்தை இதாக போது, எப்போ இதாகும் ஊசி போடும்போது கேட்கும்போது டாக்டர் சொன்னாங்க, அது தெரியாது, நாளைக்கு கூட ஆகலாம், நாளான்னைக்கு கூட ஆகலாம், டைம் எடுக்கும், இல்லை என் மக எவ்வளோ நேரம் வழியில் இருப்பா, அது தெரியாதுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க அந்த நேரத்துலையும் வழியை இது பண்ணலை. டாக்டர் ஊசி போட்டுட்டு ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பிளட்ன்றதுனால தான் சொல்கிறது, சில நேரங்களில் தேவன் தூதர்களை அனுப்புவார் அப்படின்ற மாதிரி ஒரு நான் பார்த்துட்டு இருந்த டாக்டர் எனக்கு பார்த்து 1 வீக்கில் அவங்க கிளம்பி அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அவங்க அங்கே இல்லை, வேற ஒரு டாக்டர் தான் வந்திருந்தாங்க. வென் ஷி ஹர்ட் தட் எனக்கு இது ஃபஸ்ட் பேபி, அதுவும் எனக்கு ஓ நெகட்டிவ் பிளட் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த டியூட்டி டாக்டர்ஸ்கிட்ட இவங்களுக்கு எந்த நேரத்தில் குழந்தை பிறந்தாலும் அது எந்த டைமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த பொண்ணை டச் பண்ணிடக்கூடாது, நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க போய் வீட்டில் சாப்பாடு கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ்லேயே எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ குழந்தை பிறந்து இறக்கிறது, அது அந்த நேரத்தில் அது எதுவுமே தாங்கிக்க கூட முடியாத சூழ்நிலை. ரொம்ப கஷ்டத்தில் தான் போனோம். ஆனால் ஒன்றுங்க, நான் இதை நிச்சயம் சொல்லணும், இது வந்து உண்மைக்கு இது பெருமையாக சொல்லலை, எப்படி சொல்கிறது, இது என்னுடைய கர்வமாக சொல்லலை. ஏனோ தெரியல, என்ன என்னை இத்தனைக்கும் நாங்கள் ரோமன் கேத்லிக் தான், அந்தளவுக்கு நான் பைபிள் படித்தேனா, அப்படியே வாழ்ந்தனா, அப்படியே கர்த்தருக்குள்ளே இருந்தனா எல்லாம் தெரியாது. ஒன்றே ஒன்று மட்டும் என் மனசில் இருந்துச்சு, என் அப்பா எனக்கு தப்பாக ஒன்றும் செய்ய மாட்டார், என் அப்பா எனக்கு சரியாக தான் செய்வார். அது மட்டும் ஏனோ தெரியல, கடவுளை குறித்து என்னால் முறுமுறுக்க முடியல. கர்த்தர் நல்லவர். எங்கள் அம்மா அவங்க வழியில் அவங்களும் நல்ல விசுவாசம் தான். ஆனால் அந்த டைமில் இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா, யாருக்கோ எங்கே இல்லாதாகுது, இத்தனை நாள் 2 வருஷம் கழிச்சு இப்படி இதாகுது, இப்படி இல்லையேன்னு சொல்லியிருக்கும்போது நான் எங்கள் அம்மாவை தான் சத்தம் போட்டேன், ஏசப்பாவை தப்பாக சொல்லாதீங்க, ஏசப்பா நல்லவர், அவருக்கு தப்பு செய்ய தெரியாது, அவர் செய்யலை, அவர் இந்த காரியத்தை செய்யலை அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணேன். ஸோ ஐ தேங்க் காட். அந்த டைமில் ரொம்ப சோர்ந்து தான் இருந்துச்சு, ஆனால் என்னை பலப்படுத்துகிறவராக தேவன் இருந்தார். சரி, உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்படி ஒரு அபார்ஷன் நீங்களும் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம், அந்த டைமில் உங்களுக்கு எப்படி உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? அப்போது நான் வெளியில் தான் நின்றுட்டு இருந்தேன். நானும் உங்கள் அப்பா அம்மா, உங்கள் அம்மா அவங்க கூட இருந்தாங்க, அவங்க அப்பாவும் நானும் தான் வெளியில் இருந்தோம். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, டாக்டரும் நர்ஸும் வெளியில் வந்து அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் கொண்டு வந்து காமிச்சாங்க. அப்போ கூட அந்த குழந்தைக்கு உயிர் இருந்துச்சு, கை கால் ஆட்டிகிட்டு தான் இருந்துச்சு. அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி ஒரு ஆண்டவர் ஒரு வழியை அடைச்சா, ஒருத்தவங்க சொல்கிற மாதிரி ஒரு வழி அடைச்சா 7 வழியை திறந்து விடுவாருன்ட்டு அந்த ஒரு இதில் வந்து, ஆனால் அன்னைக்கு எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியாது. ஏன்னா ஆனால் ஆர்சியில் இருக்கிறதுனால உங்களையும் எல்லா கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஏன்னா ஆனால் கடவுள் மேலே டோட்டலாக பக்தி இருந்தது. ஆனால் என்ன அதனால தான் என்னவோ தெரியல, அந்த இடத்துல எனக்கு வந்து துக்கப்பட்டாலும் அந்த இடத்துலையும் ஒரு பலனை எனக்கு கொடுத்துருந்தாரு. என்னென்னா, சரி இந்த குழந்தை இல்லைனாலும் அடுத்த குழந்தைய கண்டிப்பாக நம்ம கொடுப்பாரு அப்படின்ட்டு ஒரு இது இருந்தது, அதாவது நம்பிக்கை இருந்தது. அப்போது உங்கள் அப்பா வந்து என்ன சொன்னார்னா, மாப்பிள்ளை பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு, டாக்டர் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டார். அப்போ கூட எனக்கு அது காதில் உழுவலை. ஏன்னு கேட்டாச்சுன்னா, அதை ஏன் நம்ம போய் சொல்லுவானே அப்படின்னு, எது செஞ்சாலும் கடவுள் நமக்காண்டி நல்லது தான் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்கு இருந்துச்சு. அடுத்தது நமக்கு கிடைக்கும், வரும் குழந்தைய நமக்கு அபரிவிதமாக தருவாங்க அப்படிங்கிற ஒரு விசுவாசம் மட்டும் எனக்குள்ளே இருந்துச்சு. ஸோ இப்படி தான் போச்சு. ஆனால் அந்த நேரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணி எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தபோது எனக்குள்ள ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா, இவங்களுக்கு அந்த ஹோம் ஸ்டேஷன் அந்த பீரியட் வந்து 2 வருஷம் தான். நாங்கள் 2004 வந்ததுனால 2005 2006 ஆகஸ்ட்டில் நாங்கள் மூவ் ஆகணும். அப்போது என்னையெல்லாம் துக்கம் விசாரிக்க தான் வராங்க பாவம், அவங்க எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. ஆனால் அவங்க எனக்கு விசாரிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி தேவன் அந்த நேரத்தில் என் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வருது. விருதுநகரை விட்டு போகும்போது கையில் குழந்தையோட போவேன்னு நினச்சேன், ஆனால் இப்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நான் வயிற்றில் குழந்தையோட தான் போவேன் அப்படின்ட்டு.
அதுக்கு வாய்ப்பே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை தான். ஸோ இந்த நேரத்தில் எப்படி சொல்றது, நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில போயிருக்கலாம். நீங்க கர்ப்பத்தின் கனி கர்த்தரோட சுதந்திரம் தான், ஆனா அபோர்ஷன் ஆயிருக்கும், குழந்தைய நீங்க இழந்திருப்பீங்க. இல்ல எனக்கு இன்னொரு இது எப்படி தோணும்னா, நமக்கு 6 மாசம் வயித்துல இருந்து குழந்தை போன குழந்தையே நமக்கு அந்த வேதனை தாங்க முடியல. ஆனா எத்தனையோ பேத்துக்கு குழந்தை பிறந்து இழந்திருக்கு. அப்ப அவங்களோட துக்கம் எப்பேற்பட்ட எவ்வளவு இதா துக்கமா? இருந்திருக்கும். அதான் சொல்றேன், மலடியா இருப்பது நல்லது. குழந்தை பிறக்காத போது எனக்கு அந்த 2 இயர்ஸ் அந்த இது கஷ்டமா தெரியல. ஆனா குழந்தை பிறந்து வயித்துல இருந்து போகும்போது எஸ், அது ரொம்ப கொடூரமானது. அப்ப பாருங்க, நமக்கு வயித்துல இருந்து போச்சு. சில குழந்தைய பெத்து பிறந்து ஒரு சில நாட்கள்ல போயிருக்கலாம், சில வாரங்கள்ல போயிருக்கலாம், வருடங்கள்ல, 1 வருஷத்துல 2 வருஷத்துல குழந்தை இழந்தவங்க இருக்காங்க. 6 வயசுல குழந்தை இழந்தவங்க இருக்காங்க. பெரிய வயசாகும்போது குழந்தை இழந்தவங்க இருக்காங்க. அப்ப அவங்களோட துக்கம்லாம் எவ்வளவு அதான் அந்த மாதிரி நேரத்துல தான் தூதர்களை அனுப்பி உங்களை நான் தேற்றுவேன் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஆண்டவர் அந்த நேரத்துல நம்ம அறியல, ஆனாலும் நம்மளை சுத்தி இருந்தவங்க எல்லாம் வந்து ஆண்டவரை அறிந்திருந்தவங்களா இருந்தாங்க. ஒரு சைடு நம்ம வீட்டுல ஹவுஸ் ஓனர் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டா இருந்தாரு. அவங்க எந்நேரமும் அவங்க குழந்தை முதற்கொண்டு ஒர்ஷிப் பாட்டு வீட்டுல பாடிட்டு இருக்கோம். நான் ஆபீஸ் கிளம்பக்குள்ள கூட அந்த குட்டி பாப்பா வந்து ஒர்ஷிப் பாடிட்டு சிரிச்சுட்டே கையை அசைக்கும். அப்போ நானும் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டு இருக்கிறேன். அதே போல் அந்த நேரத்தில் எனக்கு ஆஃபீஸராக இருந்தவர் திருநெல்வேலிக்கார் தான், ஜெல்டோன்னு சொல்லி, அவரும் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு தான். அப்போ அவங்க ஒய்ஃபு தான் என் கையை பிடிச்சிக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒன்று போச்சுன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு அள்ளித்தர தேவனாக தான் நம்ம கூட இருக்கிறாரு. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க நமக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னுக்குள்ள அவங்க ஒரு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணாங்க. என்னென்னா, நீங்கள் ஆண்டவரை நம்பிட்டுருங்க, அவங்க செய்கிற காரியத்தை பெருசாக இருக்கும், அதை மட்டும் நீங்கள் விசுவாசம் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணுங்கள் 2 பேரும் அப்படின்னு அவங்க என்னையும் தேற்றி ஒவ்வொன்றையும் தேட்டுற மாதிரி அவங்க சொல்ல சொன்னாங்க. அதனால என்னென்னா, நம்ம கூட நம்ம இருக்கிறவங்க ஆவிக்குரிய பிள்ளைகளாக நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம கூட சூழ்ந்திருந்தாங்கன்றது தான் ஒரு ஆசீர்வாதமான நாள். நிச்சயமா. ஸோ அந்த நேரத்தில் தூதர்களை அனுப்பி, ஸோ டாக்டர் அங்கே பாருங்க, எனக்கு பார்த்துட்டு இருந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர் இல்லை, எனக்கு ஓ நெகட்டிவ் பிளட். ஸோ தெரியாமல் அந்த யூட்ரஸில் டிஎன்சி பண்ணும்போது தப்பாக பண்ணிட்டா என்ன ஆயிருமோ, அந்த சின்ன பிள்ளைங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ட்டு தான் அப்படி ஒருத்தவங்க அனுப்பி எத்தனை நேரம்னாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க உடனே ஓடி வந்து, ஏன்னா பாவம் அவங்க எல்லாம் முடிச்சப்போ தான் வீட்டுக்கு போயிருப்பாங்க, நான் உடனே சொன்னேன்னு உடனே வந்து எனக்காக அந்த இதை பண்ணாங்க. ஸோ அந்த நேரத்தில் உண்மைக்கு அவங்க பேர் இன்னைக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நான் அவங்கள ப்ளஸ் பண்ணுறேன், அந்த டாக்டரை சுற்றி இருந்த மற்ற டியூட்டி டாக்டர் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் நான் அந்த நேரத்தில் நான் ப்ளஸ் பண்ணுறேன். எனக்கு கம்ஃபர்ட் பண்ண நிறைய பேர் எல்லாத்தையும் நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ ஒரே ஒரு உறுதியாக இருந்துச்சு, நிச்சயமாக தேவன் நமக்கு நன்மையை செய்வார். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் குழந்தை இழந்து தவிக்கிறவங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. வசனம்ல யோவான் 16 சொல்லுது. சில நேரத்தில் நீங்கள் துக்கமாக இருவீங்க, நீங்கள் ஆனால் உலகம் பார்த்தா உங்களுக்கு பார்த்தா அவங்கெல்லாம் களி கூறுவது போல இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். உங்களை பிள்ளை தாய்ச்சியாக மீண்டும் அவர் மாற்றுவார். நிச்சயம். அந்த வசனம் இப்படி இருக்கு இல்லையா, ஆபிரகாம் வந்து ஆகாரிடம் போய் இது பண்ணும்போது கூட ஆண்டவர் திருப்பி சொல்றாரு, நீ சாராளாலே, யாராலே? சாராளாலே உனக்கு ஒரு குமாரனை பெறுவாயின்ட்டு, அதுதான் உன்னுடைய சந்ததின்னு. ஸோ இன்னைக்கு ஐயோ எனக்கு குழந்தை இல்லை, சில பெண்கள் தான் அதிகமாக இதில் குழந்தை இல்லைன்றதுல பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா பெண்கள் தான் உண்மைக்கு, இல்லையா? ஏன்னா அந்த பெண்களை பார்த்து தான் என்ன சொல்றாங்க, ஐயோ அவன் மேலதான் பிரச்சனை, உன்னாலதான் இப்படி ஆச்சு, உன்னாலதான் என் அண்ணனுக்கு குழந்தை இல்லை, உன்னாலதான் என் பையனுக்கு குழந்தை இல்லை, உன்னாலதான் என் தம்பிக்கு குழந்தை இல்லை, மாமாவுக்கு குழந்தை இல்லை, மச்சானுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பெண்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ நிச்சயம் இந்த நாள் இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், நிச்சயம் உங்களாலே உங்கள் கணவனுக்கு ஒரு சந்ததி உருவாகும், வேற யாராலையும் இல்லை. ஒரு டெஸ்ட் டியூப், ஐயூஎஃப், இந்த சரகசி அதெல்லாம் இல்லை,
உங்களால் மாத்திரமே நிச்சயமாக உங்கள் கணவருக்கு ஒரு சந்ததியை உண்டு பண்ண தேவனால் கூடும். அவரால் கூடாதது எதுவும் இல்லை. ஒரு உற்பத்தி காலத்துல சொல்ற ஆண்டவர் வசனம் சொல்லி இருக்கிறாரு. ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா, ஒரு உற்பத்தி காலத்திட்டத்துல நான் மீண்டும் உன்கிட்ட வருவேன், அப்பொழுது நீ ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்ப. சாராளாலே உனக்கு ஒரு குமாரன் பிறந்திருப்பான், சாராள அந்த குழந்தையை அணைத்திருப்பாள். ஸோ இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றேன், அந்த உற்பத்தி காலம் உங்களுக்கு வந்து விட்டது. ஸோ நாங்கள் மீண்டும் உங்களை சந்திப்போம். மீண்டும் இதை கேட்க போகிற அநேகர் எங்களுக்கு சாட்சி சொல்லுவீங்க. உங்களுக்கு ஒரு கர்ப்பம் தேவன் சுதந்திரமாக கொடுத்து இருக்கிறார். உங்க கர்ப்பத்தில் இருக்கிற தடைகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நேரத்திலும் விசேஷமாக காயத்ரின்ற என்ற சகோதரிக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அவங்களுக்கு 2023 குழந்தை பிறகுது. பிரெயின் டியூமர்னு சொல்லி ஜூன் 4 அவர்கள் தங்களுடைய ஒரு பெண் குழந்தையை இழந்திருக்காங்க. அது எவ்வளவு பெரிய சங்கடம் பாருங்க. ஏன்னா இப்போ நான் சொல்றேன், நமக்கு 6 மாதம் போன குழந்தையே அவ்வளவு துக்கமாக இருக்கும் என்றால், இவங்க 2 வருஷம் பிறந்து வளர்த்தி அந்த இப்போ இருக்கிற காலம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை, வீடியோ எடுத்து அதெல்லாம் போட்டு அதை பார்க்க இன்னும் அவங்களுக்கு எவ்வளவு துக்கமாக இருக்கும். அதற்காக நம்ம ஜெபிப்போமா? அவர்களுக்கு மாத்திரமல்ல, இதை பார்த்து கொண்டு இருக்கிற குழந்தை இழந்திருக்கீங்கன்னா, மீண்டுமாய் கர்ப்பத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ அவங்களுக்கெல்லாம் இணைஞ்சு ஜெபிக்கலாமா? நிச்சயம் தேவன் இந்த நேரத்தில் இது ஒரு அற்புதத்தின் நேரமாக இருக்கும். ஏன்னா ஆவியின் தூண்டுதலினாலே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனே இதை கூட இருந்து செய்வாராக. ஒரு கிரியேட்டிவ் மிராக்கிள் நடப்பதாக. தகப்பனே அப்பா, ஒரு டிஃபெக்டும் இல்லாம கர்த்தாவே அந்த மகளுக்கு மீண்டுமாய் ஒரு குழந்தை பிறப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே அப்பா, அந்த காயத்ரியும் கணவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தகப்பனே, இனி ஒரு குறையவும் இன்றி ஒரு சுதந்திரமான ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டுல அப்பா ஒரு ப்ரெஷியஸ் பேபி அவர்களுக்கு அப்பா உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா அவர்களை போல அப்பா காத்து கொண்டிருக்கிற அப்பா தங்கள் குழந்தைகளை இழந்து மீண்டும் அப்பா இனி எங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்கன்னு டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ஸை நம்பி இருக்கிற எல்லாத்தையும் அப்பா இந்த நேரத்துல அந்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் கேன்சல் பண்றேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஃபெலோப்பியன் டியூப்ல குழந்தை உண்டானதுனால ஃபெலோப்பியன் டியூப்ஸ் வெடிச்சிருச்சு, இனி உங்களுக்கு குழந்தை உருவாகாதுன்னு சொல்லி இருக்கிற எல்லா நிலைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஃபெலோப்பியன் டியூப்ஸ் உருவாவதாக. அப்பா லெட் தேர் பி a new fallopian tubes in the name of Jesus. தகப்பனே, இந்த சிஸ்டரிக் ஓவரிஸ் கருமுட்டையே உருவாக்க முடியாத இருக்கிற அந்த நீர் குமிழிகள் பெண்களுடைய எல்லா கர்ப்பத்திலிருந்து அந்த ஓவரிஸ்ல இருந்து வெளியேற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. thank you father. அப்பா உங்க வழிந்தோடிய ரத்தத்தின் அப்பா அந்த வல்லமை ஒரு சுகம் தகப்பனே உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுக்கு கர்ப்பப்பையே இல்ல, இனி உங்களால பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்பா கர்ப்பப்பை இல்லாதவர்களுக்குள்ளே கர்ப்பப்பைகள் உருவாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கீங்களே டாடி. அப்படியாக தகப்பனே கர்ப்பப்பைகள் உருவாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. துக்கித்திருக்கிற குடும்பங்கள் சந்தோஷம் அடைவார்களாக. உற்பத்தி காலம் இதுவே என்பதை அப்பா தகப்பனே அவர்களுக்கு நாங்க டிக்ளேர் பண்றோம் தகப்பனே. நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை தகப்பனே. நீ கர்ப்பத்தை உண்டு பண்ணுகிறவர், சிருஷ்டிகர்த்தர், நீ சிருஷ்டிகர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பாஸ் பண்ணு. ஆமென். ஹல்லேலூயா. சோ நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். உங்களுக்காக ஒரு வசனம் சொல்றோம். யோபு 23:14. யோபு 23:14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இப்ப இந்த வசனம் எனக்கு தெரியுது, எனக்கு அப்ப வசனம் தெரியும். என்ன பண்ண வந்தாங்க, கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. ஆனா நான் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே என்ன ஆண்டவர் ரெடி பண்ணியிருந்தாரு. அப்போ திருப்பி நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். இல்லை, நான் கையில விருதுநகரை விட்டு போகும்போது குழந்தையோட போவேன்னு நம்பினேன். ஆனா திரும்பவும் கன்சீவ் ஆயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அது வாய்ப்பு இருக்கானா? வாய்ப்பு இல்லை. ஆமென். எஸ்.